மாமா என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஆட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவனம் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது வைக்கோல் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்காரு. அதோடைய கொடி ஏதாவது கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வரலாம் தான் வந்திருக்கோம். ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அதோட ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா நிற்குது. இப்போ நிறுத்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நண்பருடைய கொல்லைக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு ஏதாவது தீவனம் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சுத்தமாக தீவனமே இல்லை, எதுவுமே ஆடுகளுக்கும் எதுவுமே இல்லை. ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நண்பருடைய தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய நண்பருடைய தோட்டம். இங்கே வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய நண்பருடைய கொட்டகை. மாடெல்லாம் இங்கே தான் கட்டுவாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கொடியெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நண்பர் இன்னும் வரல. பால் கறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இன்னும் வரல. நண்பருடைய அப்பா தான் இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பையிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். பை இங்கே வச்சிட்றேன். இப்போ அவரை கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடியை எடுத்து பையில் போட்டு அமுக்க வேண்டியது தான். அப்படியே அமுக்கி ஒரு பை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம நண்பருடைய தோட்டத்தில் தான் இருக்கோம். அப்பாவை பார்த்தோம். நண்பருடைய அப்பா பார்த்துட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலையோட கொடியை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ரெடியாக பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் ரொப்பி வச்சுட்டுக்கலாம். அதுமாதிரி கொஞ்சம் தீவனம் அறுத்து எடுத்துகிட்டு போகலாம். முதல்ல வாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் போடலாம். எதுக்காக பை எடுத்துகிட்டு வந்தோம்னா வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான். மழை வந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே இதிலே வச்சுக்கலாம். கொடியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது மாலை நேரம், சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை முடிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் எடுத்து போட்டுக்கணும். நல்லா மொடன்னு காஞ்சிருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஆடுகள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். எடுத்து போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டையில் வந்து போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இதில் அழுத்தி போட்டிருக்கோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மலாட்டையும் கையில் வாங்கிக்கினாங்க. வெயில் அதிகமாக வெளிச்சமாக இருக்குது, அதனால் காமிக்க முடியல. மாலை நேரம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள். இது அப்படியே எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான். கொஞ்சமாக தட்டாக இருக்கலான்னு பார்க்குறேன். எது நல்லா வருதா இருக்கு. இன்னொரு ஐட்டம் ஏதாவது போட்டுற பண்ணலாம்ப்பா. இந்த 4 மணி நேரம் போட்டுடலாம். என்ன வேலை முடிஞ்சிச்சு. அது எப்படின்னு அதை ரொம்ப கஷ்டம். மழை வரும், வந்தாலும் ஒரு ரைட்டு ஒரு கணிசோளம் வர கஷ்டம். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரியாக போதும். நம்மளுக்கு அதை தீவனத்தில் இறக்குதுல்ல. வேறு வழி இல்லைப்பா. முதல்ல எதாவது இருந்தாலும் அது ஏதாவது தொழில் ஏதாவது போகணும், நல்லா பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவுமே அவ்வளோதான் மக்களே. கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.